மும்பையின் மையப்பகுதியில் இருக்கும் தாராவி என்ற குட்டி குடிசை பகுதி இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இந்தியாவின் மிகப்பெரிய திட்டத்துல கௌதம் அதானியோட கைவண்ணத்துல 1 மில்லியன் மக்கள் வாழற இடம் உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மாறப்போகுதுன்னா நம்ப முடியுதா? வாங்க பார்ப்போம். மும்பையோட இதயம்னு சொல்லப்படுற பாந்த்ரா குர்லாவுக்கு பக்கத்துல 641 ஏக்கர்ல 1 மில்லியனுக்கும் மேல மக்கள் வசிக்கும் தாராவி பல வருஷமா ஒரு பெரிய குடிசை பகுதியா இருக்கு. இந்த இடத்தை மாத்தணும்னு 2004லேயே மகாராஷ்டிரா அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தின்படி உயரமான கட்டிடங்கள், குடியிருப்புகள் கட்டி 68,000 பேரை இடமாற்றம் செய்ய முடிவு செஞ்சாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய திருப்பம். இந்தியாவின் 2வது பணக்காரரான கௌதம் அதானியோட அதானி குழுமம் இந்த தாராவி வளர்ச்சி திட்டத்தை கையில் எடுத்து அதை $11 பில்லியன் மதிப்பிலான மிகப்பெரிய திட்டமா மாத்த போறாங்க. இது நம்ம ஊர்ல ஒரு பெரிய விஷயம் தானே. அதானி குழுமத்தின் ரியல் எஸ்டேட் பிரிவான அதானி ரியாலிட்டி இந்த திட்டத்தின் மூலமா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நவீன வீடுகள் கட்டப்போறாங்க. அத்தோட பெரிய பெரிய வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், ஸ்கூல், ஆஸ்பத்திரி, பசுமையான இடங்கள்னு தாராவியே ஒரு புது சிட்டியா மாறப்போகுது. முக்கியமா 2000வது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி தாராவில இருந்தவங்களுக்கு 300 சதுர அடி வீடுகள் இலவசமா கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கனவு மாதிரியே இருக்குல்ல. மும்பையோட மற்ற பகுதிகளோட போக்குவரத்து வசதிகளையும் மேம்படுத்தி தாராவியை ஒரு மாடர்ன் இடமா அதானி குழுமம் மாத்தப் போகுது. இந்த திட்டம் அதானி குழுமத்துக்கு $14 பில்லியன் வருவாயும் $3 பில்லியன் லாபமும் தரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதைவிட முக்கியம், தாராவியில் வாழும் மக்களுக்கு சுத்தமான வீடு, நல்ல கல்வி, வேலைவாய்ப்புன்னு தரமான வாழ்க்கை கிடைக்கும். இது வெறும் ரியல் எஸ்டேட் திட்டம் மட்டுமில்ல, ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரும் திட்டம். தாராவியோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதோட நவீன வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த திட்டம் அமையும். தனியார் முதலீடும் பொதுநலனும் சேர்ந்தா ஒரு சமூகத்தை எப்படி மேம்படுத்தலாம்னு இந்த திட்டம் நிரூபிக்கும். இது ஒரு புதிய அத்தியாயம்னு சொல்லலாமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.